தமிழின் சமையல் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவா குலோப் ஜாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சீனி பாகு காய்ச்ச போகிறேன். நான் இதில் இந்த கப்பால் தான் அளந்தெடுத்துருக்கேன். ஒரு கப்புக்கு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். நீங்கள் காய்ச்சி கொண்டே இருக்கணும். நல்லா சீனி கரைஞ்சி ஒரு பாகு மாதிரி வரும். சீனி பானியை நான் தொட்டு பார்த்தா எனக்கு இப்படி ஒரு கம்பி பதமாக வரும். நீங்கள் இப்போ நான் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறேன். நான் ரவையை வறுக்க போகிறேன். இதில் கொட்டி வறுக்க போகிறேன். இதில் இப்போ நான் இந்த கப்பால் அளந்தெடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுத்தீங்களோ அது நீங்கள் எடுக்கிற கப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ரவை லைட்டாக சூடாகிட்டு இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட போகிறேன். நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டும் நல்லா கலக்கும் வரைக்கும் இப்படி கிளறி கொண்டு இருவோம். இப்போ ரெண்டு சூடாகிட்டு இப்போ நான் இதுக்குள்ள பால்மா பவுடர் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் விட போகிறேன். இதுக்குள்ள இந்த கப்பால் தான் எடுத்துருக்கிறேன். இதனால தான் நான் ரவையும் எடுத்தபடியாக இந்த கப்பால் தான் இப்போ பாலையும் எடுத்துருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி கொள்ளுவோம். பால் காணாட்டிக்கு தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் இதுவரை கட்டி போடாமல் கொஞ்சம் உடைச்சி விடுவோம். அடுப்பு கொஞ்சம் மிதமான சூடெலாம் இருக்கணும். இதெல்லாம் உடைச்சிட்டு இப்போ இதுக்கு நான் ஒரு 2 கரண்டி சீனியும் போடுறேன். சீனி ஏன் போடுறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த குலோப் ஜாம் பொரிச்சு எடுக்கும்போது நல்ல பொன்னிறமாக வரும். ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இதை மூடி வைங்க. பதமெல்லாம் சரியாக வந்துட்டு பாருங்க. இப்போ நான் இதை ஆற விட போகிறேன். இப்போ நல்லா ஆறிட்டு இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் அமர்த்தி கொஞ்சம் இதை பதப்படுத்தணும். கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி எல்லாத்தையே கொஞ்சம் எண்ணெயை தொட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொஞ்சம் அமர்த்தி பதப்படுத்தி கொள்ளுங்க. நல்ல இது இருந்தால் தான் பொரிக்கும் போது உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி சைட்டில் வெடிச்சு வரும். இப்போ மாவு பதமாக வந்துட்டு இப்போ நான் சின்ன உருண்டையாக உருட்ட போகிறேன். இப்படி நல்லா அமர்த்தி கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பொரிக்கும் போது வெடிக்காது. இதெல்லாம் எடுத்துட்டு கையில் வச்சு ஒரு கொஞ்சம் இப்படி அமர்த்தி கொள்ளுங்க. அமர்த்திட்டு பிறகு நீங்கள் இப்படி சுற்றி போலே ஆக்கலாம். போலே ஒரு மீடியம் சைஸுக்கு நீங்கள் எடுத்தால் காணும். ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. ரொம்ப பெருசாக எடுத்தால் உள்ளுக்கு வேகாது. இப்போ பாருங்கள், இந்த உருண்டை போடும். இப்போ நான் இதில் சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இதை நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயை நல்லா கொதிக்க விடாதீங்க. ஏன்னா அது கருகிடும். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக ஓரளவுக்கு எண்ணெய் சூடானோடனே நீங்கள் இந்த உருண்டையில் எடுத்து வீட்டில் போட்டுக்கொள்ளுங்க. பேன் பெருசாக இருக்கிறபடியாக நான் கொஞ்சம் கூட போட்டு
பண்ணுறேன். ஆனால் இப்போ மெல்ல இப்படி மெல்ல திருப்பி விட்டு கொண்டே இருக்கும். மெல்ல இப்படி உருட்டி விட்டிங்கன்னா சரி. ஒரு மிதமான சூட்டில் பொன்னிறமாக வரும் வரைக்கும் நீங்கள் இப்படி பொரிச்சு கொண்டு இருக்கும். இப்படி மாற்றி ஒன்றையும் திருப்பி விட்டு கொண்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அது நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டு நான் இப்போ இதை எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இதில் நான் அந்த வெடிச்சு வருமெண்டு இந்த பாருங்கள் இப்படி தான். இப்போ எனக்கு 1-2 இப்படி தான் வந்திருக்கு. சிலது இப்படி சைடில் வெடிச்சு வந்திருக்கு. அதனால் மற்றெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. இப்போ சீனி பானி கொஞ்சம் நல்லா ஆற விட வேண்டாம். ஒரு கொஞ்சம் லைட்டான சூட்டில் விட போகிறேன். இதை வந்து ஒரு 6 மணித்தியாலும் இல்லை ஒரு 7 மணித்தியாலும் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு சீனி பாகெல்லாம் நல்லா ஊறி நல்ல பெரிய உருண்டையாக வரும். பாருங்கள், இப்போ குலோப் ஜாம் ரெடி ஆகிட்டு நல்லா அழகான சுவையான குண்டு குலோப் ஜாம் ரெடி ஆகிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா இந்த சீனி பானியை விட்டுக்கொள்ளலாம். உள்ளுக்கையும் பாருங்கள் நல்லா வெந்து சொப்டாக வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.